இந்த ஸ்கந்த சஷ்டியை ஒட்டி குமார போஜனம் அப்படிங்கிறதாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா சென்னையில். அதுலேயும் உபநயனமானவாளுடைய விவரங்கள் எல்லாம் குழந்தைகளுடைய விவரங்கள், என்ன கோத்திரம், என்ன குலதெய்வம், இந்த விவரங்கள்லாம் கொடுத்து அதுலேயும் உங்கள் குழந்தைகளை அமுச்சு வச்சு இந்த குமார போஜனம் ப்ரோக்ராம்லேயும், அதாவது பொதுவான ஒரு சமூகத்தில் தனித்தனி சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு தார்மீகமான ஒரு பரம்பரையை, இந்த வம்ச பரம்பரையை நல்ல விதத்தில் காப்பாற்றுறதுக்கு அதற்கான சூழ்நிலையை நாம் பலப்படுத்திண்டு, என்விரான்மெண்ட் அதை பலப்படுத்திண்டு அவ்வப்பொழுது இந்த மாதிரி வெங்கடேஸ்வர சமாராதனா, குமார போஜனம், சனி ஞாயிறு கிழமைகள்லையாவது முதல்ல அக்னிகாரியம் சமிதாதானங்கிறத எங்கெங்கெல்லாம் முடியுமோ அக்னி உபாசனையை பண்ணுறது, ஆவணி ஆவட்டத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக இடம் பார்த்து மண்டபம், கோவில் எங்கே முடியுமோ அங்கே நடத்துறது. இந்த மாதிரி புதுசாக நீங்கள் சங்கர மடங்களை கட்டுறது, கோவில்லாம் நிறைய கட்டியிருக்கேன் மெட்ராஸில். மேற்கொண்டு எங்கெங்கெல்லாம் சங்கர மடங்களை கட்ட முடியுமோ அங்கெல்லாம் சங்கர மடங்களை கட்டி இந்த வைதீகமான நம்முடைய பாரம்பரியத்தை மேன்மேலும் வளர்த்து, வேதோ நித்தியம் அதீயதாம்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்க, அந்த ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்க தமிழில். அந்த வேத பரம்பரையை மேன்மேலும் சிறப்பாக நாம் காப்பாற்றி அதன் மூலம் பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திராக வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அந்த பாரம்பரியம் விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல சங்கல்பத்தோட இந்த குமார போஜனம் நிகழ்ச்சி சில வருஷங்களாக தஞ்சாவூர் பரம்பரை அவருடைய ஏற்பாட்டில் இது நடந்துருக்கு. அது நம்ம பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது போஜனம் பண்ணி வைக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பாகம். அதில் இந்த ஒரு ஏற்பாடு விசேஷமான ஏற்பாடு. இதனால் இதில் கலந்துக்கிறவாளுக்கும் ஒரு ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கிறது, நடத்தி கொடுக்குறவாளுக்கும் அதுக்காக சேவை பண்ணுறவாளுக்கும் எல்லாருக்கும் ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கிறது. ஒரு நல்ல பாரம்பரியத்தை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு முடிஞ்ச மட்டும் அதை செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. दृशि स्कंदमूर्तिः श्रुतौ स्कंदकीर्तिः मुखे मे पवित्रं सदा तच्चरित्रं करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गुहे सन्तु लीना मम शेषभावाः।